ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஆராதனைக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. இயேசு வந்திருக்காரு, உன்னை பார்க்க துடிக்கிறாரு. பாஸ்டர் வந்திருக்காரு, இப்ப பேச துடிக்கிறாரு. ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ ஆலயம். ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இந்த காலை வேலை ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த வேலையில் நாங்கள் எல்லாரும் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இயேசுவே, எங்கள் மத்தியில் இறங்கி வந்து மகிமைப்படுகிற தெய்வமாக நீங்கள் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி. நீங்கள் சொன்னீங்களே, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம். நீங்கள் வாக்கு மாறாதவராக எங்கள் மத்தியில் இறங்கி வந்து இந்த வேலை, இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக பொறுப்பெடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஐயா, பாடல் வேலைகளை நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆராதனை வேலைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சங்கீத பகுதிக்காக, வேதப்பாட பகுதிக்காக உமக்கு நன்றி. ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி. ஜீவனுள்ள உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அப்பா, ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய மகிமை பிரசன்னத்தை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை முழுவதுமாக ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஒருமன ஆவியினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஏசப்பா இந்த ஆராதனை நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறையா. என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஏசப்பா. உன்னுடைய வார்த்தையின்படியே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பலத்தினாலும் அல்ல ஏசப்பா, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல ஏசப்பா. உங்கள் ஆவினாலே எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படியாக உங்கள் ஆவினாலே நிரப்புங்க. இந்த ஆராதனை மகிமைப்படுத்துங்க. உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஆமீன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாள், இந்த வேளையிலே நாம் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை முதலாவது பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடியே ஓடியே வருவீர் திருச்சபை ஆனோரே என்று அருமையான ஒரு பாடல், பழைய பாடல். இந்த பாடலை பாடி நாம் நன்றாக உற்சாகமாக கரங்களை தட்டி தேவ சமூகத்திலே தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே, அதை தேடியே நாடி ஓடியே தினமும் நீ மனமே, தேனினி திவ்ய மதுரமாமே, காசினி தனிலே நேசமாக கஷ்டத்தை உத்தரித்தே, காசினி தனிலே நேசமாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்டுன நீ மனமே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்டுன நீ மனமே,
தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலை வர முன்பு மீதம் துதி என் மனமே. பின்னும் நேமியாம் கருணை நிலை வர முன்பு மீதம் துதி என் மனமே. ஆமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சொல்லுவோமா? தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலக உபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலக உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் ஆமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவுடைய நாமம் தேனிலும் மதுரமான நாமம். அந்த நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமாக. இரண்டாவது பாடலாக சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஒரு அருமையான ஒரு பழைய பாடல். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர்தான் நமக்கு அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் அதை எல்லாவற்றையும் இயேசுப்பா நமக்கு தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை நமக்கு தந்திடுவார். ஹல்லேலூயா. சேனையின் கர்த்தரை நாம் நம்பிட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்புகிறவர்களுக்கு பாக்கியம் நிச்சயம் உண்டு. அவர் நம்மை உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார் என்ற ஒரு பழைய பாடலை நாம் பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் எரிகோ போன்ற சோதனைகள்
எதிரிட்டு வந்தாலும் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார் நொறுக்கிடுவார் தகர்த்திடுவார் நொறுக்கிடுவார் ஜெயத்தை தந்திடுவார் ஜெயத்தை தந்திடுவார் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் அடைக்கலமானவர் சேனைகளின் தேவன் சேனையின் கர்த்தரை பாக்கியம் அடைந்திடுவோம் சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம் பாக்கியம் அடைந்திடுவோம் உயர்த்திடுவார் தாங்கிடுவார் உயர்த்திடுவார் தாங்கிடுவார் நன்மையால் நிரப்பிடுவார் நன்மையால் நிரப்பிடுவார் சேனைகளின் தேவன் நம்மோடு ஆமென் அடைக்கலமானவர் அடைக்கலமானவர் சேனைகளின் தேவன் ஆவியின் வார்த்தையை தந்திடுவார் ஆவி பொழிந்திடுவார் ஆவியின் வார்த்தையை தந்திடுவார் ஆவி பொழிந்திடுவார் இயக்கிடுவாய் எழும்பிடுவாய் இயக்கிடுவாய் எழும்பிடுவாய் சீயோனி சேர்ந்திடுவாய் சீயோனி சேர்ந்திடுவாய் சேனைகளின் தேவன் நம்மோடு ஆமென் ஆமென் அவரை துதிப்போம் அடைக்கலமானவர் அடைக்கலமானவர் வாலிபரே நாம் எழும்பிடுவோம் வசனத்தை பிடித்திடுவோம் வாலிபரே நாம் எழும்பிடுவோம் வசனத்தை பிடித்திடுவோம் வென்றிடுவோம் சென்றிடுவோம் வென்றிடுவோம் சென்றிடுவோம் ஊழியம் செய்திடுவோம் ஊழியம் செய்திடுவோம் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் அடைக்கலமானவர் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் ஆமென் அடைக்கலமானவர் அடைக்கலமானவர் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் அடைக்கலம் ஆனவர். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் இயேசப்பா நமக்கு அடைக்கலமான தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பாடல்கள் நமக்கு தெரியாவிட்டாலும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவது, தேவ சமூகத்திலே நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்த வாழ்க்கைக்கு அது சமமாக இருக்கிறது. அதனால் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய நாமத்தை கரங்களை தட்டி உற்சாகமாக மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதலால் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான இந்த நேரங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்ற ஒரு அருமையான வாக்குத்தத்தமுள்ள ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கடந்ததை நினைத்து கலங்காதே மகனே மகளே என்று சொல்லி ஏசப்பா சொல்லுகிறார். நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திருவார், அதை இன்றைக்கே நீ காண்பாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றுகிறவர் நம்ம ஏசப்பா, உடைந்த உள்ளத்தை தாங்குகிறவர் நம்ம ஏசப்பா, காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறவர் நம்ம ஏசப்பா. நிச்சயமாக நம்முடைய கண்ணீரை துடைத்திடுவார். ஆதலால் இந்த பாடலை உணர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவாமே, தப்பிச் செல்ல வழி செய்வார். நாம் தாங்கிடும் பலன் தருவாமே, வழி செய்வார்.
நாம் தப்பி செல்ல வழி செய்வார். நாம் தப்பி செல்ல வழி செய்வார். ஆமே. கலங்கிடவே ஆமே. தேவப்பிள்ளையே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுவோம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். விசுவாசத்தோடு துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிட மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு ஆமே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்படியே சிறிது நேரம் எல்லாரும் எழுந்து நின்று இயேசுபாவுடைய நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கூடி வந்திருக்கிறது தேவ சமூகமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சபையிலே அவர் தேவன் எழுந்தருளுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆதலால் அருமையான தேவ பிள்ளைகளே, சாலமோனுடைய மண்டபத்திலே வேதம் சொல்லுகிறது, தேவாதி தேவனாம் இயேசு கிறிஸ்து அவர் உலாவிக் கொண்டிருந்தார். நாம் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம அவரை துதிக்கிற இடத்துல, அவரை ஆராதிக்கிற இடத்துல, அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல, அவர் விரும்பி வாசம் பண்ணுகிற இடங்களில் அவர் எப்பொழுதும் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். இதே போல ஒரு நாளில் தான் அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார், துதித்து கொண்டே இருந்தார், ஆராதித்து கொண்டே இருந்தார். திடீரென்று தேவாதி தேவன் அவருடைய முழு மகிமையோடு, சம்பூர்ண மகிமையோடு அவர் அப்படியே எழுந்தறினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த வஸ்திர தொங்கலினாலே தேவாலயம் நிரம்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் சேராபீன்களும் கேருபீன்களும் அவரை துதித்து கொண்டு இருந்தனர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிற அந்த மகிமையுள்ள ஒரு காட்சியை ஏசாயா தீர்க்கதரிசி கண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கூடுகிறது எந்த இடத்துல இருந்தாலும் நம் தேவன் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், என் தெய்வத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. ஹல்லேலூயா. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என்று சொல்லி 2000 வருடங்களுக்கு முன்பு சொன்னார். இன்றைக்கு பாருங்கள், அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுகிறது பாருங்கள். நாம் எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வரார். நம்ம எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் இறங்கி வரார். வீட்டில் கூட நான் தேவன் இறங்கி வருகிறார். மலையில் கூடி ஜெபித்தால் இறங்கி வருகிறார். சகோதரர்களாக கூடி ஒரு இடத்துல ஜெபித்தால் வருகிறார். சகோதரிகளாக ஒரு இடத்துல கூடி ஜெபித்தால் வருகிறார். சபையாக கூடி ஜெபித்தால் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். எவ்வளோ அன்புள்ள தெய்வம் பாருங்கள். அன்றைக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு வரைக்கும் அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அதனால் கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
கடந்ததை நினைத்து நீங்கள் ஒரு நாள் கலங்காதீங்க தேவ பிள்ளைகளே. கடந்ததை நினைத்து ஒரு நாள் கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை ஒரு நாள் நினைத்து நீங்கள் துக்கப்படாதீங்க. ஏனென்றால் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவரை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஆம், சீஷருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு வரைக்கும் காலமாக ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய துக்கத்தை மாற்றின தெய்வம் நம்முடைய தெய்வம். கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ இக்கட்டை சந்தித்திருக்கலாம், ஆபத்துகளை சந்தித்திருக்கலாம், மோசங்களை சந்தித்திருக்கலாம், விபத்துகளை சந்தித்திருக்கலாம். உன்னுடைய அனுபவம் மிகவும் கசப்பாக இருக்கலாம், உன் வாழ்க்கை துக்கமாக இருந்திருக்கலாம், உன் வாழ்க்கை கண்ணீராகவே இருந்திருக்கலாம், உன் வாழ்க்கை மோசமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நீ அவரை தேட ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எப்படி மாறாவின் கசந்து போன நீரை, கசப்பான நீரை மதுரமாக மாற்றினாரோ அதே போல என் அருமையான தேவ பிள்ளையே, நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ அவரை நோக்கி இந்த வேலையில் பார்க்கிற வேலையில் உன்னுடைய கசப்பான வாழ்க்கையும் அவர் மதுரமாக மாற்ற அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுப்பாயா? உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுப்பாயா? நீ ஒப்பு கொடுக்குற வேலையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறா, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, இயேசு வருகையில் தந்திடுவார். இயேசு வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம் தேவ பிள்ளையே, கலங்கிடவே வேண்டாம் சகோதரனே, கலங்கிடவே வேண்டாம் அன்பு சகோதரிகளே, கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஒரு நாளிலே அந்த வாழ்க்கையில் துக்கமுகமாக ஒரு சகோதரி இருந்தார். வாழ்நாளெல்லாம் துக்கம், வாழ்நாளெல்லாம் துக்கம். கணவர் அன்புள்ளவர் தான், ஆனால் கணவருக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது மனைவியோ தன்னை எப்பொழுதும் துக்கப்படுத்தி கொண்டே இருந்தார். காரணம், அந்த மகளுடைய பெயர் அண்ணா. அவருடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாததுனால, அந்த இரண்டாவது மனைவிக்கு நிறைய குழந்தைகள் இருந்ததுனால அதை காரணம் காட்டி ஒவ்வொரு நாளும் அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த வேதனையினால் அவருடைய படுக்கை கண்ணீராலே நினைத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, குடும்பமாக எல்லாரும் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட கிளம்பி கொண்டு இருக்கிற நேரத்தில் அப்பொழுது அந்த மகளை அவள் துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாள். மிகுந்த கண்ணீரோடு தேவாலயத்துக்குள்ளே வந்தாள். போனார், தேவாதி தேவனை நோக்கி கண்ணீர் விட்டார். தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லா கவலைகளையும் எல்லா நெருக்கத்தையும் அவருடைய சமூகத்தில் ஊற்றி செபித்தார். இதே போல ஒரு நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதே போல ஒரு ஆராதனை வேளையில் அந்த அண்ணால் கதறி செபித்தார், இருதயத்தை ஊற்றி செபித்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டார்.
கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுத்தார். அவள் அதற்கு அப்புறம் துக்கமுகமாக இருந்ததே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ என்ன துக்கத்தோடு இந்த வேலையில ஏசப்பாவை நோக்கி பார்க்கிறாயோ அதை மாற்றுகிறவரோடு கூட தான் இருக்கிறார். அவரை மாற்றுகிறவர் தான் நீ தேடி வந்திருக்கிறாய். உன்னுடைய கவலைகளை மாற்றுகிறவர் அவர், உன் துக்கத்தை மாற்றுகிறவர் அவர், உன் வேதனைகளை மாற்றுகிறவர் அவர். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் தேவைகள் சந்திக்கப்படும், நீ அதிசயமாய் வழி நடத்தப்படுவாய், நீ ஆச்சரியமாய் வழி நடத்தப்படுவாய், உன்னுடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கும். மகனே மகளே என்று ஏசப்பா திருவுளம் பற்றுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் அனாதை இல்லை, அனாதை இல்லை, நான் திக்கற்றவன் இல்லை. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், என்னை ஆதரிக்கிற ஒருவர் இருக்கிறார். என் ஆத்தும மணவாளன் இயேசு எனக்காக இருக்கிறார். நான் துதிப்பே, அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை உயர்த்துவே, அவர் என்னுடைய காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவா. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வத்தை நான் ஆராதிக்கொண்டு இருக்கிறபடினாலே, அவரை தொழுது கொண்டு வருகிறபடினாலே நிச்சயமாக என்னுடைய காரியம் மாறுதலாய் முடியும். என் தேவைகள் சந்திக்கப்படும். என் தெய்வம் என்னுடைய கண்ணீரை நிச்சயம் துடைப்பான். அருமையான பிள்ளைகளை, இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்திலே நிரம்பி நீங்க அவரை நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடு முடியும். என் மகனே, நீ விசுவாசித்த இப்பொழுது உங்களுடைய காரியங்கள் மாறுதலாய் முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொன்னார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னார். அதனால் அருமையானது உண்ட பிள்ளைங்க, உங்கள் ஆத்துமாவிலே நிறைந்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்துமாவே எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், என்னை விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார், என் கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அதனால் நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன், எந்த சூழ்நிலையை கண்டு நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் என்னை கரம் பிடித்துகிறபடினாலே நான் கலங்க மாட்டேன். எந்த செங்கடலை பார்த்து நான் கலங்க மாட்டேன், எந்த எரிகோ கோட்டைகளை பார்த்து நான் கலங்க மாட்டேன், எந்த கோலியாத்தை பார்த்து நான் கலங்க மாட்டேன், எந்த பெலிஸ்தீனை பார்த்து நான் கலங்க மாட்டேன், எந்த சத்துருவை பார்த்து நான் கலங்க மாட்டேன், எந்த போராட்டத்தை பார்த்து நான் கலங்க மாட்டேன். என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார், என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிற என் தேவன் இருக்கிறார். நான் சிங்க கெபியில இருந்தாலும் எனக்காக இறங்கி வந்து சிங்கங்களின் வாயை கட்டுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அக்கினி சூளையிலே போடப்பட்டாலும் அந்த அக்கினி சூளையிலே என்னோடு கூட வாசம் பண்ணி அக்கினி ஜுவாலை என்னை பற்றாதபடிக்கு, அக்கினியின் வாசம் என் மேல வீசாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளுகிற ஒரு தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆதலால் நான் கலங்க மாட்டேன் ஆத்துமாவே, நான் திகைக்க மாட்டேன் ஆத்துமாவே. என் ஆத்துமாவே, நான் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உள்ளத்திலிருந்து இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இருங்க. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவ பிள்ளையே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் நம்மை மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவ பிள்ளையே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். நம்மை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். ஆமென். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்படியே உங்கள் வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக நீட்டுங்க. உங்கள் இடது கரத்தை உங்கள் மார்மேல வைத்துக்கொண்டு
ஆத்துமாவிலிருந்து இப்பொழுது நீங்கள் பேச போகிறீங்க ஏசப்பாவை நோக்கி. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. ஏசப்பா பார்த்து சொல்லுவோமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளெல்லாம், நான் உம்மை நேசிப்பேன் நாள் முழுதும். எனக்கெல்லாவற்றிலும் நான் உம்மை தேடுவேன் இயேசுவே, 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 இயேசுவே.
ಶಮಲದರ್ವಿ ಅಂದರಮಾಕರದರ್ವಿಯೋದಿರಿ ಅಂದರೆಳೆದೋಷಲದಿ ಅಂದರವ ಅಮಕ್ಕಮಲದಿಯೋದಿ ಅಂದರ ಬೋಷ್ಯಲದಿ ಅಂದರವ ಹಲ್ಲೆಲೂಯಾ ರಿಮಿಹೋದರ ಮಲದಿ ಅಂದರ ಅಮಕ್ಕಫೋಷಿಯಲದಿಯೇ ತೊರಮು ಮಮಾಶಿಯಾಂ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ರಿಬಕ್ಕರದರಿ ಎಂದರೆ ಅಬಲದಿಯೋ ನನ್ನ ಮೋಶಿಯರದ ಕರದರಿ ಎಂದರ ಮಾಕರದರಿಬಿ ಅಂದರ ಅವಲದಿ ಹೋದರಿಮಿ ಅಂದರ ಬಾಕರದರಿಬಿಯ ಶಬಲದರಿಬಿ ಅಂದರ ಬಾ நான் ஆவியோடும் பாடுவே கருத்தோடும் பாடுவே ஏசப்பா உம்மை துதிப்பே நீ நல்லவரையா நீர் வல்லவரையா நீர் வாக்கு மாறாதவரையா நீர் என்னை பலப்படுத்துகிறவரையா நீர் என்னோடு கூட இருக்கிறவரையா உம்மை துதிக்கிறே உம்மை நான் நேசிக்கிறே உம்மை நான் ஆராதிக்கிறே உம்மை நான் தொழுது கொள்ளுகிறவரே அழகானவரே அருமை ஆனவரே சிறந்தவரே அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறே உம்மை துதிக்கிறே அப்படியே ஒப்பு கொடுப்போமா நம் ரட்சகர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டாரு ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஒரு நாள் மறவாத தெய்வம் நம்மை மார்போடு அணைத்து கொள்ளுகிற தெய்வம் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தெய்வம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் ஆராதிக்கிற துதிக்கிற தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறார் அதெல்லாம் நீங்கள் கலங்காதீங்க கர்த்தர் இந்த அருமையான ஆராதனை வேலையை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தபடினால நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா மீதமுள்ள ஒவ்வொரு பகுதிகளும் ஏசப்பா பொறுப்படுத்த நடத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கர்த்தர் கிருபையாக இந்த நாட்களிலே உலகமெங்கும் பரவி கொண்டு இருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயை அழித்து போட வேண்டும். இதனால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் தங்கள் ஜீவனை இழந்திருக்கிறார்கள், வேலை இழந்திருக்கிறார்கள், தொழிலை இழந்திருக்கிறார்கள், குடும்ப உறவுகளை இழந்திருக்கிறார்கள். அநேக பேர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டார்கள். சபை கூடுதல் தடுக்கப்பட்டு இருக்கிறது, ஊழியங்கள் தடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆராதனைகள் தடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், தேவனை சந்திக்கிற காரியங்கள், தேவனை ஜனங்களுக்கு எடுத்து செல்லுகிற தேவ சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது. கிருபையாக தேவன் இந்த நாட்களில் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு இந்த கொரோனா கொள்ளை நோயை அழித்து போடவும், அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக, அதை குறித்ததான எல்லா பயத்தையும் ஜனங்களை விட்டு தேவனை எடுத்து போடும்படியாக, எல்லா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தரும்படியாக, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தரும்படியாக, தொழிலை இழந்த பிள்ளைகளுக்கு தொழிலை தரும்படியாக, வருமான உயர்வுகளை தரும்படியாக, எல்லாருடைய கண்களிலும் தேவன் தயவை கொடுக்கும்படியாக, ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் குறைவான சம்பளத்தை கொடுத்து ஒடுக்குகிற ஒரு காரியம் காணப்படுகிறது. அதை எல்லாவற்றையும் தேவன் இந்த நாட்களில் நிர்மூலமாக்கி எல்லாருக்கும் தேவையான முழுமையான சம்பளமும் கிடைக்க, வேலைகள் காப்பாற்றி கொடுக்கப்பட, தேவன் கரத்தை அவர்களுக்காக நீட்டப்படும்படியாக, இந்த கிருமியை எல்லாவற்றையும் அழித்துப்படும்படியாக, இனிமேல் வரப்போகிற எந்த கிருமியை தேவ பிள்ளைகளை ஒன்றும் தொடாதபடிக்கு தேவன் காத்து கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் ஏசப்பா இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இந்த ஆராதனையில் ஆன்லைன் ஆராதனையில் பங்கெடுக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. கர்த்தர் கிருபையாக அதில் 2 பிள்ளைகள் ஒருவர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு வீட்டில் முடங்கி இருக்கிறார்கள். அந்த அன்பு சகோதரிக்கு ஏசப்பா அந்த நாளில் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதே போல் அருமையான மகன்
பிரவீன்குமார் இருக்கிறார்கள். அந்த அருமையான மகனுடைய குடும்பத்திலே தலைமுறையாக ஒரு சாபத்தின் வியாதி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லா சாபத்தையும் சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். எல்லா அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பை தேவன் சிலுவையில் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். ஆதலால் இந்த வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசப்பாவுடைய வல்லமை அந்த மகனையும் மகனுடைய குடும்பத்தார் யாவரை தொட்டு விடுதலையாக்க முடியாக நாம் எல்லாரும் இயேசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். ஆண்டவரே, நாங்கள் நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த நாள் ஆராதனை வேலையில் நீங்கள் மகிமை போட்டு கொண்டே இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து மீதமுள்ள சங்கீத பகுதிக்காக, வேதப்பாட பகுதிக்காக உமக்கு நன்றி. ஜீவனுள்ள உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு நீங்கள் பேச சித்தம் கொண்ட காரியங்களை வெளிப்படுத்தி தாருங்க ஏசப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வார்த்தை எல்லாருக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் ஐயா. இந்த வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பிக்க வேண்டும், சாட்சிகள் எழும்ப வேண்டும். உடைய நாமத்தின் மகிமைக்காகப்பா நீங்கள் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம மத்தியில் அருமையான மகள் ஜாய்ஸ் டேனியல் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு முன்பாக வந்து சங்கீத பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 84வது அதிகாரம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி. சங்கீதம் 84 அவர்கள் வந்து நமக்கு முன்பாக வாசிப்பார்கள். நாம் உடன் சேர்ந்து வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 84ஆம் அதிகாரம். கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 84ஆம் அதிகாரம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணுமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். இந்த வேளையில நம்மத்தில் அருமையான மகள் மைட்டி டார்த்தி அவர்கள் இருக்கிறார்கள். முன்பதாக வந்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். வேத பாடமாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானும் அவனை கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி
வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுக்கு கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம், வாசிப்போம். சங்கீதம் 84வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 84:10 வாசிக்க கேட்போம். 1000 நாளை பார்க்கிலும் ஆமென். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆமென். ஆகாமியம் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆமென். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். கண்களை மூடி உலகத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எசப்பா, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எசப்பா, நம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உடைய வார்த்தை எங்களுடைய பாதைகளுக்கு தீபமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உடைய வார்த்தை எங்களுக்கு விளக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது ராஜா. ஏசப்பா, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உடைய வேத வசனங்களின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் அல்லவா என்ற வார்த்தையின்படியாக ஏசப்பா, உடைய வேத வசனங்கள் எங்களை பரிசுத்தமாக்கக்கூடியதப்பா. உடைய வேத வசனங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும். உடைய வேத வசனங்கள் எங்களுக்கு தீபமாக இருக்கிறது ஐயா. அப்புறம் நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. ஆவலோடு நாங்கள் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ள கேட்கவேண்டும் என்று சொன்னீரே. அப்பா, நம்முடைய வார்த்தையின்படியாக இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே நீங்கள் பேச சித்தம் கொண்டு நம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுத்தி தருவீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். அந்த வார்த்தையினுடைய மகிமையை எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏசப்பா நீங்கள் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. எல்லாரையும் ஒருமன ஆவியினால நிரப்புவீராக. உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம், வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற அருமையான வார்த்தையை தான் நம்ம சங்கீதம் 84:10 நாம் வாசித்தோம். என்ன? என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் எழுதும்போது தாவீது ராஜாவாக இருக்கிறார், ஆடு மேய்க்கிறவனாக அல்ல. அவர் ராஜாவாக இருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாள் நம்ம மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிக்கணும், இந்த சங்கீதம் கோராகின் புத்திரர்கள் எழுதின சங்கீதம். தாவீது அல்ல, கோராகின் புத்திரர்கள் எழுதிய சங்கீத பகுதி இது. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பாருங்கள். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். அப்போ இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது. இன்றைக்கி நாம் எல்லாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், எப்படி இந்த கொரோனா சூழ்நிலையில் நாம் எப்படி தேவனை ஆராதிக்கிற காரியத்திலே, எப்படி தேவனை தொழுது கொள்கிற காரியத்தில் எப்படி இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கும் நமக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆதலால் இந்த வேளையிலே தேவன் இந்த வார்த்தையை நமக்கு கொடுப்பாரே ஆனால் இந்த வார்த்தையில் ஒரு பெரிய மகிமை உண்டு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக தேவன் இன்றைக்கும் பேசுகிற தேவனாய் இருக்கிறபடினால அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த சங்கீத புஸ்தகத்தில் ஏன் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படி ஆலயத்தை குறித்து அவன் ஏன் அங்கேயே காத்திருப்பேன் அப்படி என்று சொல்லுகிறான். அவர் மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 84:2 அதற்கு முந்தின பகுதியிலே என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் ஆமென் வாஞ்சையும் ஆமென் கவனமுமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. முதல்ல என்ன சொல்றாரு? நான் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொன்னாங்க. இரண்டாவதாக இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவணமா, என் ஆத்துமா அது மேல வாஞ்சியா இருக்குதப்பா, அது மேல தாகமா தவணமா இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியத்தை குறித்து அவர் ஏங்குகிற ஒரு ஏக்கத்தை இந்த இடத்துல நமக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 61:4 நாம் வாசிப்போம். சங்கீதம் 61:4 நாம் வாசிப்போமே. நான் உம்முடைய கூடாரத்தில் ஆமென் சதா
சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே ஆமென். வந்து அடைவேன். ஆமென். பாருங்க, இங்க சொல்லுகிறார், நான் சதா காலமும் உம்முடைய கூடாரத்திலே நான் தங்குவேன் என்று சொல்லி தாவீது ராஜா இங்க சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப பாத்தீங்கன்னா தேவாலயத்தை குறித்து ஒவ்வொரு சங்கீதக்காரர்களும் ஒவ்வொரு குறிப்பான ஒரு காரியத்தை அவர்கள் வைக்கிறதை பார்க்கிறோம். அங்கே பார்த்தோம், தேவனுடைய வாசற்படியில காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக, என் தேவனுடைய ஆலயத்து பிரகாரத்தின் மேலே என் ஆத்துமா வாஞ்சியும் தவணமாய் இருக்கிறது என்று சொன்னாங்க. சங்கீதக்காரன் என்ன சொல்றாங்க, சதா காலமும் நான் அங்கேயே தங்கியிருப்பேன்னு சொல்றாங்க. அடுத்ததாக சங்கீதம் 42:4 வாசிப்போம். சங்கீதம் 42:4. பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் ஆமென் துதியுமான சத்தத்தோட ஆமென் தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது ஆமென் என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஆமென். பாருங்க, தாவீது ராஜா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இங்க தாவீது திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன சதா காலமும் தங்குவேன்னு சொன்னவர் இப்ப அடுத்ததா என்ன சொல்றாரு, ஐயா தேவ ஆலயத்துக்கு போகும்போது நாங்க எப்படிலாம் போனோம், துதிச்சுக்கிட்டு போனோம், அவர் ஆராதிச்சுக்கிட்டு போனோம், அவர் நோக்கி பார்க்கும்போது சந்தோஷமாய் நான் போனேன். அந்த போன நாட்களை நான் நினைத்து இப்போ என்னுடைய உள்ளம் உருகுகிறது. திரும்ப எப்பொழுது என் தேவ ஆலயத்துக்குள்ளே நான் போவேன் என்று சொல்லி தாவீதின் உள்ளம் தேவ ஆலயத்தின் மேல் ஒரு உருக்கமாய் இருப்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 27:4 நாம் வாசிப்போமே. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன். நல்ல கவனிங்க, தாவீதோட ஜெபத்தை பாருங்க. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ஆமென் அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். ஆமென். நல்ல கவனிங்க, அவருடைய அந்த ஒன்றை கேட்பேன் என்று சொன்னாரு. அந்த ஒன்று எது என்றது இப்ப சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஆமென். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். பாருங்க, இத்தனை வசனங்கள் ஒரு காரியத்தை நமக்கு மையப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன? தேவ ஆலயத்தின் மேலே நம்மளுடைய எல்லாருடைய பார்வையும் மனதையும் அதை திருப்புகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், இந்த சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லுகிறோமே. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஆராதனை வீரனுக்கும் ஒரு பெரிய ராஜாவுக்கும் ஒரு பெரிய பரிசுத்தவான்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. என்ன? தேவ ஆலயத்தின் மேலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். தேவ ஆலயத்தின் மேல் நாம் தாகமாய் இருக்க வேண்டும். தேவ ஆலயத்தின் நம் ஆத்துமா ஏங்கி தவிக்க வேண்டும். தேவ ஆலயத்தை குறித்து நம்முடைய உள்ளம் உருக வேண்டும். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி பாருங்க, இவ்வளவு சங்கீத பகுதிகளிலே தேவ ஆலயத்தை குறித்து இவ்வளவு உருக்கமாக, இவ்வளவு ஏக்கமாக அவர்கள் எழுதுவதற்கு என்ன காரணம்? அப்படி என்னங்க இருக்கு தேவாலயத்துல? ஏன் தாவீது இப்படி சொல்றாரு? ஏன் கோராகின் புத்திரர்கள் இப்படி சொல்றாங்க? இப்படி மாறி மாறி இத்தனை சங்கீதத்துல அவ்வளவு ஏக்கமா தேவாலயத்தை பார்க்கறாங்களே, தேவாலயத்து ஜனத்துக்கு அந்த பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு போய் வந்ததெல்லாம் நினைத்து நினைத்து அவங்க உள்ள உருகுது. காரணம் என்ன? அதை இந்த நாளில நாம் தெரிந்து கொண்டு தேவ ஆலயத்தில் இருக்கிற மகிமையான காரியங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இன்னைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் தேவாலயத்தை காரியங்களை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம் தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அப்படி தேவ ஆலயத்தில் என்ன இருக்கிறது? அந்த வாசற்படியிலே காத்திருப்பதற்கு, சதா காலமும் அங்கே தங்கி இருப்பதற்கு, என் ஆத்துமா தேவ ஆலயத்தினுடைய பிரகாரம் வாஞ்சியா இருக்க காரணம் என்ன? என் உள்ள அந்த காரியத்தை குறித்து உருக காரணம் என்ன என்று சங்கீதக்காரர்கள் சொல்லுகிற காரியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக சங்கீதம் 36:8 வாசிக்க போகிறோம். சங்கீதம் 36:8 வாசிப்போம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் ஆமென் திருப்தி அடைவார்கள்
உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆமென். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழகாக சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம், தேவ ஆலயத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று நமக்குள்ள எழும்புகிற அந்த கேள்விக்கு வேதம் நமக்கு சொல்லுகிற பதில் பாருங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பாருங்கள், முதலாவதாக தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கிறது? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்திலே நமக்கு தேவையான அனைத்து காரியங்கள், அதை தான் வேதம் சொல்லுகிறது சம்பூரணம். அதாவது நமக்கு தேவைப்படுகிற அனைத்து காரியங்களுக்கும் அந்த இடத்துல பதில் இருக்கிறது. அதை தான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த பதிலை பெற்றுக்கொள்வதனால வேதம் நம்ம பார்த்து சொல்லுகிறது, நீங்க திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உமது பேரின்ப நதி என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய பரிசுத்த ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை, அவருடைய கிரியைகள், அவருடைய பலத்த கரத்தை அது காட்டுகிறது. அவர் நமக்காக வெளிப்படுத்துகிற அற்புத அடையாளங்களை காட்டுகிறது. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின மகிமையின் காரியங்களை அது காட்டுகிறது. பாருங்க, ஏன் தேவனுடைய ஆலயத்தின் மேல் தாவீதும் கோராகின் புத்திரர்களும் இவ்வளவு வாஞ்சையாக தவனமாக உள்ளம் உருக காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை, முதலாவது வேதம் சொல்லுகிறது, தேவ ஆலயத்தில் நமக்கு தேவையான அனைத்து காரியங்களுக்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்கிறது, சங்கீதம் 16:11 வாசிப்போம். சங்கீதம் 16:11 வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆமென். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உண்டு. நல்ல கவனிங்க, உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உண்டு. உம்முடைய வலது பாரிசத்தில் ஆமென். நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்க, நித்திய பேரின்பம் உண்டு. பாருங்க, இந்த சங்கீதத்தை எழுதுறது யாரு? தாவீது ராஜா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. இந்த உலகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. அதை நம்ம விட்டு எடுத்து போடுகிற அநேக காரியங்கள் உண்டு. போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் நமக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை எடுத்து போடக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள், வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள், குறைவுகள், தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான வியாதிகள் நமக்குள்ள என்ன பண்ணுகிறது? தேவன் நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சிகளை அது எடுத்து போடக்கூடியதா இருக்கிறது. ஆதலால் தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் ராஜாவாக இருந்தாலும் சரி, நான் எப்பேற்பட்ட பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, அப்பா எனக்குள்ள சந்தோஷம் இல்லப்பா. அந்த சந்தோஷம் எங்க இருக்குது? உங்க சமூகத்துல தான் இருக்கிறது. நான் இழந்த சந்தோஷம் அங்கதான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சந்தோஷம் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. அந்த சந்தோஷம் இல்லாம என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்று சொல்லி அறிந்த தாவீது தான் சொல்லுகிறார், தேவ ஆலயத்திலே தங்குவதையே நான் தெரிந்து கொள்வேன், தேவனுடைய வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன், சதா காலமும் அங்கேயே தங்குவேன். தேவ ஆலயத்தை குறித்த காரியத்திலே அவர் உருக காரணம் இதுதான். என் அருமையான தேவனுடைய பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடுகிறபடினால, அன்றைக்கு தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, அவன் ஒரு நாட்டை ஆளுகிற ராஜாவாக இருந்தான். அவனுக்கு எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ மனைவிகள், எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு இருந்தது. அந்த காரியங்களை தினம் 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 அவன் அணுக அந்த காரியங்களுக்கு தீர்வு காணும் பொழுது அவனுடைய உள்ளத்துல பயங்கரமான போராட்டம் வந்து அவனுடைய மகிழ்ச்சி அது எடுத்து போடுகிறது. அந்த மகிழ்ச்சியை அவனுக்குள்ள குறைய 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 அவன் தேவ ஆலயத்தை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய மகிழ்ச்சி தேவை, அது பரிபூர்ணமாக இருக்கிற இடம் உங்களுடைய சமூகம் மாத்திரமே என்பதை அறிந்துதான் தாவீது ராஜா நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்திலே நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியும் எடுத்து போடுகிற ஒரு காரியங்கள் உலகத்தில் உண்டு. அதை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்தை நாடுங்க, தேவ சமூகத்தை நாடுங்க, தேவ ஆலயத்தை நாடுங்க. ஏன்? அதில் தான் நமக்கு தேவையான பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, நமக்கு தேவையான நித்திய பேரின்பம் உண்டு. அது மாத்திரமில்ல, நம்ம வாசித்த அந்த 36:8 சொல்லி இருக்கிறது பாருங்க, அந்த பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்க. நாம் என்னென்ன போராட்டத்துக்காக, என்னென்ன பிரச்சனைக்காக தேவ சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோமோ, அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும், அந்த எல்லா போராட்டத்துக்கும் தேவன் தம்முடைய வல்லமை நமக்காக வெளிப்படுத்தி
பயன்படுத்தி நம்முடைய தாகத்தை தீர்க்கிற இடம் தான் தேவாலயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பார்த்தோமே, அன்னாள் பாருங்கள், தேவ சமூகத்தை நாடி வந்தான். தன்னுடைய கர்ப்பத்தின் கனிக்காக தேவ சமூகத்தை நாடி வந்தார். அந்த நாடி வந்த அருமையான மகளுக்கு தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். அன்னாளை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னாளுடைய கர்ப்பத்தில் காணப்பட்ட எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டார். உடனே அவள் கர்ப்பம் தரிக்க தேவன் கிருபை செய்தார். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவ ஆலயத்துக்கு ஓடி வரும் பொழுது, தேவாதி தேவனை தொழுது கொள்ள ஓடி வரும்போது, நிச்சயமாக நம்முடைய காரியத்துக்கு தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ ஆலயத்துக்கு ஏன் செல்ல வேண்டுமானால், ஏன் தேவனுடைய ஆலயத்திலே வாசற்படியில் காத்து இருக்கதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவதாக நமக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதில், வல்லமை, அற்புத அடையாளங்கள் நமக்கு எங்கே இருக்கிறது? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்திலே நாம் செல்லும் பொழுது நாம் எல்லாவற்றாலும் திருப்தி அடைந்தவர்களாக கடந்து வருவோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் வாசிப்போம் சங்கீதம் 91:4 வாசிப்போம். சங்கீதம் 91:4 வாசிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஆமென். மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். ஆமென். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமென். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை பாருங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். பாருங்க, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகத்தை குறித்து வேதம் அவருடைய செட்டையின் மறைவுன்னு சொல்லுது. ஒரு இடத்துல என் மறைவிடம் நீர்தானப்பான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு இடத்துல அவர்தான் என்னுடைய அடைக்கலம், அவர்தான் என் கோட்டை, அவர்தான் என் துருகம், அவர்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தேவனுடைய சமூகத்தையும் தேவ ஆலயத்தையும் தேவனுடைய காரியத்தையும் இப்படியாக அடைமொழி கொடுத்து தேவ பரிசுத்தவான்கள் பயன்படுத்தின காரியத்தில் ஒன்றுதான் என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லி தாவீது நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவர் தம்முடைய சட்டைகளினாலே நம்மை மூடுகிறார், ஏன் அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுகிறார் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. பாருங்க, தேவ ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது என்ன நடக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? இரண்டாவதாக, தம்மை தொழுது கொள்ள வருகிற தேவ பிள்ளைகளே தேவன் தமது சிறகுகளாலே அவர் மூடுகிறார். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா பீரியட்னால அநேக பிள்ளைங்க தேவாலயத்துக்கு போகவே இல்லை. அநேக பிள்ளைங்க தேவாலயத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறீங்க. ஆனா தேவ ஆலயத்தில் இருக்கிற மகிமே பாருங்க. தேவ ஆலயத்துக்களை நாம் கடந்து செல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது சிறகுகளாலே நம்மை மூடுகிறார். ஏன் மூடுகிறார்? வாசிப்போம். முதலாவதாக சங்கீதம் 57:1 வாசிப்போம். ஏன் தமது சிறகுகளாலே தேவாலயத்துக்கு வரும்போது நம்மை மூடுகிறார் என்றால் சங்கீதம் 57:1 நாம் வாசிப்போம். எனக்கு இறங்கும் தேவனே, ஆமென். எனக்கு இறங்கும். இறங்கும். எதற்கு? உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. ஆமென். விக்கினங்கள் கடந்து போகும். நல்லா கவனிங்க, இந்த விக்கினங்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் ஆபத்துகளும் துன்பங்களும், வாசிங்க, உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆமே. பாருங்க, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஆபத்துகளும் துன்பங்களும் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். இரண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நாம் ஏன் செல்ல வேண்டும்? தேவ ஆலயத்துக்குள்ள ஏன் நாம் காத்திருக்க வேண்டும்? தேவ ஆலயத்திலே சதா காலம் தங்குவதை ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அருமையான தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அவர் சிறகுகளாலே நம்மை மூடுவதற்காக. ஏன் அவர் சிறகுகளாலே மூடுகிறார்? நமக்கு விரோதமாக வருகிற ஆபத்துகள் துன்பங்கள் நம்ம விட்டு கடந்து போக மட்டும் அவருடைய சட்டடியிலே நிழலிலே வந்து நாம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேக ஆபத்துகள் நமக்கு உண்டு, அநேக துன்பங்கள் உண்டு, அநேக போராட்டங்கள் நமக்கு உண்டு, சத்துரு கொண்டு வருகிற அநேக கண்ணிகள் உண்டு. பாருங்க, அந்த எல்லா போராட்டத்துக்கும் நாம் தப்பி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டுமானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தேவாலயம் மாத்திரமே. நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு தேவாலயம் மாத்திரமே. அந்த தேவாலயத்துக்குள்ள நாம் வரும்பொழுது தேவாதி தேவன் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிறார். அந்த சிறகுகளாலே மூடும்பொழுது எந்த துன்பமும் எந்த ஆபத்தும் நம்ம அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் எவ்வளவு அன்புள்ள தெய்வம். பாருங்க, தேவ ஆலயத்தில் இவ்வளோ பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால்தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் எல்லா பரிசுத்தவான்களும் தேவ சமூகத்தை நாடினாங்க.
எசேக்கியாவை பாருங்க, அவனுக்கு விரோதமா சனகரிப்பு ராஜா விரோதமாய் வந்தபோது, அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தபோது, அவனுக்கு ஒரு துன்பம் வந்தபோது அவன் என்ன செய்தான்? நேரடியாக தேவ ஆலயத்துக்கு போய் தேவ சமூகத்தை நோக்கி அந்த சனகரிப்பு படித்த சொன்ன எல்லா காரியத்தையும் அவன் விவரித்து காண்பித்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன நடந்தது? தேவன் சகரியா அந்த எசேக்கியாவையும் அவனுடைய ஜனங்களையும் அவனுடைய சிறகுகளாலே மூடுவேன் என்று சொன்ன தெய்வம் அந்த போராட்டத்தை அவர் அப்படியே மூடி காத்து கொண்டார். வந்த சனகரிப்பை ஒன்றுமில்லாமல் தேவன் மாற்றினார். ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துக்கும் துன்பத்துக்கும் நாம் விலக்கி காக்கப்பட வேண்டுமானால் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவ ஆலயத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்ப தேவ ஆலயத்தில் தேவன் தம்முடைய சிறகுகளால் எதனால் மூடுகிறார்? முதலாவதாக ஆபத்துக்கு துன்பத்துக்கு நம்ம விலக்கி காக்கிறார். இரண்டாவதாக நாம் வாசிப்போம் சங்கீதம் 91 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் ஒன்றாக நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 91 3ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். நல்லா கவனிங்க, ஏன் அவர் தமது சிறகுகளால் மூடுறார்னா, முதலாவது சொல்றாரு பாருங்க, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். வேடன் யார்? எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற பிசாசை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. வேடன் அவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவனானபடினாலே வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அதாவது பிசாசனுடைய கண்ணிக்கும், அவன் கொண்டு வருகிற வலைக்கும் நீங்க எப்படியாகிலும் உங்க பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விழத்தக்கதாக, உங்க ஓட்டத்தை விட்டு நீங்க வழிமாறி செல்லத்தக்கதாக உங்கள் வழிகளில் அநேக கண்ணிகளை அவன் வைப்பான். எப்படி குருவிகளை பிடிக்க, புறாக்களை பிடிக்க, பறவைகளை பிடிக்க அவன் வலைகளை வைக்கிறானோ, அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து செல்ல முடியாதபடிக்கு, தேவனை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு, தேவனுக்காக நாம் கிரியை செய்ய முடியாதபடிக்கு இன்றைக்கு பிசாசு பல கண்ணிகளை வலைகளை நமக்கு விரோதமாய் விரிக்கிறான். அந்த காரியங்களுக்கு நீ தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நாம் நிச்சயமாக தேவ ஆலயத்துக்கு கடந்து சென்றே ஆக வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நமக்கு நடக்கிற இரண்டாவது காரியம் என்ன? நாம் வேடனுடைய பிசாசனுடைய கண்ணிக்கு நாம் தப்புகிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் அந்த பகுதியோட மீதியை வாசிங்க. ஆமே, நல்லா கவனிங்க. பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பு வைப்பார். இன்னைக்கு உலகம் முழுவதும் சொல்லுகிறார்கள், இது கொள்ளை நோயுடைய காலம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தடுத்து இனிமேல் கொள்ளை நோய்கள் வந்து கொண்டே இருக்குது. புது புது பெயரில் அவர்கள் வந்து கொண்டே இருக்குது. இந்த கொள்ளை நோயுடைய காலத்திலே தேவன் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் என்றால், இதில் நம்ம பாதுகாக்க தேவன் விரும்புகிறபடினால இந்த ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார், இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன் தேவாலயத்துக்கு நாம் போக வேண்டுமானால், ஏன் தேவ சமூகத்தை நாம் நாட வேண்டுமானால், ஏன் தேவன் வாசல் படியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது பாருங்க, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்ம தப்புவிக்க, பாழாக்கும் கொள்ளை நோக்கி நாம் தப்புவிக்க. இன்றைக்கு உலகம் பூரா பரவி இருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயிலிருந்து அருமையான தேவ பிள்ளைகளை நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு தேவாலயம் மாத்திரமே, தேவ சமூகம் மாத்திரமே. இன்றைக்கு அந்த தேவ சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளை தேவன் தம்முடைய சிறகுகளாலே மூடிக்கொள்ளுகிறார். தேவன் தம்முடைய சிறகுகளாலே மூடிக்கொள்ளுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சிறகுக்குள்ளே வருகிறவர்களுக்கு கொள்ளை நோயினுடைய பாதிப்பிலிருந்து அவர்கள் விலக்கப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக வாசிப்போம் 5வது வசனத்தை. நல்லா கவனிங்க, இரவில உண்டாகிற பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். பாருங்க, பயங்கரங்கள் இன்னைக்கு உலகம் முழுசா எந்த காரியத்துல எப்ப என்ன நடக்குன்னே தெரியல. திடீரென்று ஒரு பயங்கரம் வருது, திடீர்னு ஒரு போராட்டம் வருது. இப்ப சடிதியா ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து தேவன் உன்னையும் என்னையும் தப்புவிக்க ஆயத்தம் பண்ணின பாதுகாப்பு ஸ்தலம் தான் தேவ ஆலயம். அல்லேலூயா. அந்த தேவாலயத்துக்கு போகும்போது அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிறார். எதற்காக? பயங்கரமும் பகலில் பறக்கிற அம்பும் நம்மை தாக்காதபடிக்கு தம்முடைய சிறகுகளாலே மூடி நம்மை பாதுகாப்பதற்காக நம்மை அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. இதை அறிந்து கொண்டதனால் தான் தேவாலயத்தை குறித்து அந்த சங்கீதக்காரர்கள் இப்படியாக சொல்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கொள்ளை நோய்க்கும் ஆமே, பாருங்க, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாது இருப்பாய். இந்த உலகத்துல ஒரு சங்கார தூதனை தேவன் கட்டளையிடுகிறார். இந்த சங்கார தூதனாகிய இந்த கொள்ளை நோய் எல்லாரையும் சங்கரிக்கும் போது அது உன்னையும் என்னையும் அணுகக்கூடாது என்பதற்காக தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின இடம்தான் தேவாலயம்.
அந்த சங்கார தூதனால நாம் சங்காரம் ஆகாதபடிக்கு இந்த கொள்ளை நோய்களினால, வாதைகளினால, உபத்திரவங்களினால, போராட்டங்களினால, சத்துருடைய கண்ணில அகப்படாம இருப்பதற்காகவும் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின அடைக்கல பட்டணம்தான் தேவாலயம். அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லி நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறார், அழைப்பை கொடுக்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார் தாவீது. என்ன? அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்துக்கோ, அதுதான் உனக்கு பாதுகாப்பு. ஆம் தேவ பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு வேதம் சொல்லுகிறது தேவ சமூகம் மாத்திரமே, தேவ ஆலயம் மாத்திரமே. அதனால் இன்றைக்கு ஏன் சங்கீதக்காரன் இப்படியாக சொன்னார், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்ல காரணம் என்ன? முதலாவதாக நாம் பார்த்தோம், தேவனுடைய சம்பூர்ண அந்த திருப்தியினால் நாம் திருப்தி அடையவும், அவருடைய பேரின்ப நதியினால் நாம் தாக தீர்க்கப்பட வேண்டுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆபத்துக்கும் துன்பத்திற்கும் நம்மை விலக்கி காக்குகிற தேவன் தம்முடைய சிறகுகளாலே மூடுகிற இடம்தான் தேவாலயம். அந்த சிறகுகளாலே நம்ம மூடும் பொழுது நம்மை ஆபத்துக்கும் துன்பத்துக்கும் விலக்கி காக்கிறார். இரண்டாவதாக, கொள்ளை நோய்க்கும் பயங்கரத்துக்கும் சங்காரத்துக்கும் நம்மை விலக்கி காக்கிறார். அதில் மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 27:5 வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை ஆமென் கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து ஆமென் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். பாருங்க, இரண்டு காரியங்களை இங்க சொல்லுகிறார். என்ன? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து. நல்லா கவனிங்க அருமையான பிள்ளைகளை, நமக்கு வரக்கூடிய எல்லா தீங்கு நாட்களிலே நம்மை பாதுகாக்கிற இடம்தான் தேவாலயம், தேவ சமூகம். இன்றைக்கு தேவ சமூகத்தை, தேவனுடைய கூடாரத்திலே நாம் தங்கி இருக்கும் போது தீங்கு நாட்களிலே தேவன் நம்மை தப்பு வைக்கிறார். தீங்கு நாட்களுமே அணுகாதபடிக்கு, இந்த உலகம் எங்கு வரக்கூடிய இந்த பொல்லாத காரியங்கள் நம்ம அணுகாதபடிக்கு தேவன் நமக்கு பாதுகாக்க ஆயத்தமான இடம்தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய கூடாரமாகிய தேவாலயம், தேவ சமூகம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அந்த தீங்கு நாளில நாம் தப்பு வைக்கப்பட வேண்டுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் தேவ சமூகமாகிய தேவாலயமே. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தீங்கு நாளில் அவர் என்னை தன் கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, அடுத்து சொல்றார் பாருங்க, என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏற்ற சமயத்தை அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்க. அவருடைய பலத்த கரம் தான் தேவ சமூகம், தேவ ஆலயம். அந்த பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு உயர்வு காத்து கொண்டு இருக்கிறது. அந்த வேலை வரும்பொழுது தேவன் நிச்சயமாக அவருடைய ஆலயத்துக்குள்ளே, அவருடைய சமூகத்துக்குள்ளே தன்னை ஒளித்துக் கொள்ளுகிறவர்களே, மறைத்துக் கொள்ளுகிறவர்களே, தனக்குள்ளாக ஓடி வந்து அடைக்கல பட்டணமா தனக்குள்ளே ஓடி வந்தவர்களே அவர் உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, நித்தமா அவருடைய சமூகத்தை தேடினதுனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆடுகளின் பின்பாக திரிந்த அவனை அவர் இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாவாக உயர்த்தினார். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அதே போல தேவ சமூகத்தை நாடுவோமே ஆனால், தேவ ஆலயத்தை நாடுவோமே ஆனால், தேவனுடைய கூடாரத்தை நாடுவோமே ஆனால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தாவீதுக்கு கொடுத்தது போல ஒரு உயர்வு உண்டு. அதை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. இன்றைக்கு தேவ ஆலயத்தை நாம் தேடுவதற்கு மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், தீங்கு நாளுக்கு நாம் தப்புவிக்கப்படவும் நம்மை தேவன் உயர்த்தவும் தேவ ஆலயத்துக்கு நம்ம வர சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான்காவது காரியத்தை வாசிப்போம். சங்கீதம் 31:20 வாசிப்போம். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, ஆமென், நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, ஆமென், உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்று. ஆமென். பாருங்க, அடுத்ததாக நாலாவது காரியம் என்ன சொல்லுகிறார்? ஏன் அவருடைய வாசற்படியிலே தங்கி இருப்பதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, மனுஷருடைய அகங்காரத்துக்கும். மனுஷன் அகங்காரமா நடந்து கொள்கிறானே, அதிகார பவர்னால, அவனுக்கு இருக்க பொருளாதார பவர்னால சில மக்களை ஒடுக்குகிற மக்கள் உண்டு. அந்த மக்களை பார்த்து தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், என்ன? அப்படிப்பட்ட மக்களுக்கு நீ தப்பு வைக்கப்பட வேண்டுமானால், அப்படிப்பட்ட மக்கள் இடத்துல நீ பாதுகாக்கப்பட வேண்டுமானால், உனக்கு இருக்கிற ஒரே அடைக்கல பட்டணம் தேவ சமூகம் மாத்திரமே. அவருடைய சிறகுகளால் உன்னை மூடினால் மாத்திரமே நீ அந்த அகங்காரமான மனுஷர்களுக்கு தப்பு வைக்கப்படுவாய். பெருமையான பேச்சு பேசுகிறவர்களுக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய்.
இந்த உலகத்திலே பண பலத்தினாலே, பதவி பலத்தினாலே அநேக காரியங்களை செய்கிற மக்களுக்கு நீ தப்பு வைக்கப்பட வேண்டுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு தேவ ஆலயம் மாத்திரமே அதிலிருந்து நம்மை தப்பு வைக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நாவின் சண்டைக்கு விலக்கி காக்க. அப்ப இன்னைக்கு அநேக சண்டைகள் வருகிறது. இந்த எல்லா சண்டைகள், நாவின் சண்டைகள், வீட்டில் நடக்கிற குழப்பங்க, குடும்பத்தில் நடக்கிற குழப்பங்க, வீணான பேச்சுங்க, வீணான சண்டைங்க, இந்த எல்லா சண்டைகள் நம்மிடத்தில் வராமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்தை அணுகாமல் இருக்க வேண்டுமானால், சபையை அணுகாமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அணுகாமல் இருக்க வேண்டுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது நாவின் சண்டைக்கு விலக்கி பாதுகாக்கிற ஒரே இடம் தேவ ஆலயமும் தேவ சமூகம் மாத்திரமே. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது அதே காரியம்தான். இன்னைக்கு தாவீதை போல தேவ ஆலயத்துக்குள்ளே நாம் நாடுவோமையானால், தேவ ஆலயத்துக்குள்ள அந்த காரியத்தை குறித்து ஒரு ஏக்கம், ஒரு தவணம், ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்குமே ஆனால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக தேவன் தாவீதுக்கு அருளினது போல நமக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பை, பராமரிப்பை, போஷிப்பை, வழிநடத்தல் தேவன் நமக்கு கொடுப்பார். அதனால் இன்றைக்கு தேவாலயத்திலே தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, சம்பூர்ண திருப்தி அடைய வேண்டுமானால், தேவனுடைய பேரின்ப நதியினால் நாம் தாக தீர்க்கப்பட வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆலயத்திலே காத்திருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிறார். எதற்காக? ஆபத்துக்கும் துன்பத்துக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்க, கொள்ளை நோய்க்கும் பயங்கரத்துக்கும் சங்காரத்துக்கும் நம்மை தப்புவிக்க, தீங்கு நாட்களில் நம்ம தப்புவிக்க, நம்மை உயர்த்துவதற்காக தேவன் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிறார். அது மாத்திரமல்ல, மனுஷருடைய அகங்காரத்துக்கும் நாவுகளின் சண்டைக்கு நம்மை விலக்கி காப்பதற்காக தேவன் தம்முடைய சமூகத்திலே நாம் வரும்போது அவருடைய சிறகுகளாலே மூடி நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இத்தனை விதமான ஆசீர்வாதம் உண்டு, இத்தனை விதமான ஆசீர்வாதம் உண்டு. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஜெபவேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே ஆமென், பேதுருவும் யோவானும் ஆமென், தேவாலயத்துக்கு போனார்கள். 8ஆம் வசனம் வாசிங்க. அவன் குதித்து எழுந்து ஆமென், நின்று நடந்தான். ஆமென், நடந்து குதித்து ஆமென், தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். ஆமே. பாருங்க, ஒரு அருமையான சம்பவம் நடக்கிறது. என்ன பாருங்க, இப்போ யோவானும் பேதுருவும் தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியாக தேவாலயத்துக்கு போகிறார்கள். தேவாலயத்துக்கு போகிற வழியில பிச்சை கேட்கும்படியாக ஒரு சகோதரன் அங்கே அமர்ந்திருக்கிறான். அந்த சகோதரனுக்கு அந்த நாளிலே தேவன் வல்லமையான கிரியை தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு சுகமாக்கினபடினாலே அந்த சகோதரனை பற்றி தான் வேதம் சொல்லுது பாருங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவ ஆலயத்துக்கு போகும்போது போகிற மக்களை கொண்டு வெளியே காத்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு தேவன் சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சுகத்தை பெற்றுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு நேராக நடத்துகிறார். எதை குறிக்கிறது? நீங்களும் நானும் தேவ ஆலயத்தை நோக்கி வருவோமே ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அற்புத சுகத்தை கொடுக்க அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தை நாடுவது, தேவ ஆலயத்தை நாடுவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் அதனால் சொல்லு, வியாதி உள்ளவர்களே அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தவர்களே அவரை சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், லூக்கா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 13ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வசனங்கள் 10 13 வசனத்தில் ஒரு சம்பவத்தை தேவன் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். நன்ற கவனிங்க. ஒரு ஓய்வு நாளில், பரிசுத்த ஓய்வு நாளில், தேவாலயத்துக்கு செல்லக்கூடிய நாளிலே தேவாலயத்திலே தேவன் வந்தபோது என்ன நடக்கிறது? அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆமென் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். ஆமென். உடனே அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்.
எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. தேவ ஆலயத்துக்கு போகும்போது என்ன நடக்கிறது? 18 வருடமாக நிமிர முடியாத கூனியா இருந்த, பலவீனப்படுத்தும் ஆவியினாலே போராடி கொண்டிருந்த அந்த அருமையான மகளுக்கு சுகம் கிடைத்தது எங்கே? தேவ ஆலயத்துல. அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படும்? முடவனை தேவன் நடக்க பண்ணினார். இப்படி பல அற்புதங்களை தேவன் தேவ ஆலயத்திலே நமக்காக நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக தேவன் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவ ஆலயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகாமிய கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை காட்டிலும், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதையே சதா காலமும் நாட வேண்டும். அது மேலேயே நம்முடைய ஆத்துமா தாகமும் தவனமாய் வாஞ்சியமாய் இருக்க வேண்டும். அதை குறித்து நம்முடைய உள்ளம் உருக வேண்டும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில தான் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. அவனோட வாழ்க்கையில ஒரு நாள் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. அவனோட வாழ்க்கையில தேவையான நேரத்தில் தேவனோட வல்லமை ஆலயத்திலிருந்து வெளிப்பட்டு அவளை சுகமாக்கி திருப்தியாக்கி அனுப்பும். ஆபத்துக்கும் அவளுடைய துன்பத்துக்கும் அவருடைய சிறகுகளால் மூடி அவர் பாதுகாப்பார். அவருடைய சிறகுகளால் மூடி கொள்ளை நோக்கியும் பயங்கரத்துக்கும் சங்காரத்துக்கும் அவர்களை தப்பு வைக்கிறார். அவர்களுடைய சிறகுகளாலே மூடி தீங்கு நாளுக்கு அவர்களை தப்பு வைத்து அவர்களை உயர்த்துகிறார். அவருடைய சிறகுகளால் அவர் மூடி மனுஷருடைய அகங்காரத்துக்கும் நாவின் சண்டைக்கும் அவர்களை விலக்கி பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ ஆலயத்திலே நமக்கு தேவையான அற்புதமான சுகம் உண்டு. நாம் எப்பேற்பட்ட வியாதியோடு போராடி கொண்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பிசாசின் போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தால், அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, தேவ ஆலயத்திலே சுகமாக்குகிற தேவன் நமக்காக எழுந்தருளி இருக்கிறபடினாலே அவருடைய சமூகத்தை நாம் நாடி ஓடி தேடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அது அற்புதத்தை சுகத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு 3 காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த 3 காரியத்தில் இருக்கிற பெரிய ரகசியம் தேவாலயத்தில் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு இந்த தேவாலயத்துக்கு ஏன் செல்ல வேண்டும்? ஏன் அது மேலே ஒரு தாகம் இருக்கணும்? ஏன் அது மேலே ஒரு வாஞ்சை இருக்குன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இவ்வளோ ஆசீர்வாதம் அதில் இருக்குது. அதனால தான் தாவீது அது மேலே ஏக்கமாகவே இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்மையும் பார்த்து இந்த ஏக்கம் நமக்குள்ளே வராதா என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை என் ஆலயத்தை என் சமூகத்தை நாடுகிற அந்த ஒரு ஏக்கம் வந்து விடாதான்? அந்த அபிஷேகம் அவருக்குள்ளே வந்து விடாதான்? அந்த வாஞ்சி அவருக்குள்ளே வந்து விடாதான்? அந்த தாகம் அவருக்குள்ளே வந்து விடாதான் என்று சொல்லி தேவன் ஏக்கத்தோடு பார்க்கிற. ஏன்? நம்மை விடுதலையாக்குவதற்காக, நம்மை சுகமாக்குவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டத்தையும் நம்மை தப்பு வைக்குவதற்காக, தம்முடைய சிறகுகளாலே அவர் நம்மை மூடுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் தேவ ஆலயத்தை குறித்து இனிமேல் கரிசனையாக இருக்க போகிறோம்? இந்த கொரோனா கொள்ளை நோயினால் முடங்கி அப்படியே பயந்து நடுக்கி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, வீட்டிலே நமக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த சானிடைசரும் நம்மை பாதுகாக்காது, எந்த மாஸ்க்கும் நம்மை பாதுகாக்காது. பாதுகாப்பு கொடுக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தம்முடைய தேவ ஆலயத்தில் அந்த பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவாலயத்துக்கு கடந்து வருகிறார்களோ, யாரெல்லாம் தேவ சமூகத்தை நாடுகிறார்களோ, தேவனுடைய கூடாரத்தின் வாஞ்சியும் தவனமாய் ஏக்கமாய் இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய சிறகுகளால் அவர்களை மூடி எல்லா போராட்டத்துக்கும், கொள்ளை நோய்க்கும், பயங்கரத்துக்கும், ஆபத்துக்கும், துன்பத்துக்கும், மனுஷருடைய சண்டைக்கும், அகங்காரத்துக்கும் அவர் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வோமா? அருமையானதோட பிள்ளைகளை, தேவன் அதை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 10:25. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆமென், ஆமென். விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபத்தில் என்ன ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவர் கட்டளையிடுகிறார். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறார்கள், ஆராதனைக்கு வருவதை சிலர் விட்டு விடுகிறார்கள், தேவ ஆலயத்துக்கு வருவதை விட்டு விடுகிறார்கள், தேவனை தேடுகிற, தேவனை தொழுது கொள்ளுகிற காரியங்களை சிலர் விட்டு விடுகிறார்கள். விட்டு விடுறதுனால இவ்வளோ ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு இழக்கிறார்கள். அதை அறிந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா.
அதனால் இன்றைக்கு சபை கூடுதலை குறித்து ஒரு பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும், ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். சபை கூடுதலை விட்டு விட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை தேவ பிள்ளைகளே. தேவ சமூகத்தை விட்டு விட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை. தேவனை ஆராதிப்பதை விட்டு விட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை. தேவனை தொழுது கொள்வதை விட்டு விட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் தேவ ஆலயத்துக்கு செல்லுவதை, தேவனை தேடுவதை, தேவனை தொழுது கொள்வதை ஒரு நாளை விட்டு விலகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, யாத்திராகமம் 31வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 31:17. அது என்றைக்கும் எனக்கும் ஆமென் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். ஆமென் 6 நாளைக்குள்ளே ஆமென் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஆமென் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து ஆமென் பூரித்தார் என்றார். ஆமென். பாருங்க, 7ஆம் நாளாகிய பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. இது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். அருமையான தேவன பிள்ளைகளே, நீங்கள் தேவனை தேடி தேவாலயத்துக்கு வருகிறோமே, அந்த ஒரு காரியத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், அதையே நமக்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தேவ ஆலயத்துக்கு வருகிறார்களோ அது அவர்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவாலயத்துக்கு செல்லாமல் தவிர்ப்போமே ஆனால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது அப்படியானால் நாம் அந்த அடையாளத்தை முறிக்கிறோம், அந்த உடன்படிக்கையை முறிக்கிறோம். அப்போ தேவன் அதை நமக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். என் பிள்ளைங்க நிச்சயமாக ஓய்வு நாள்னா தேவாலயத்துக்கு வருவாங்க என்று அவர் பெரிய ஒரு அடையாளத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதில் இன்றைக்கு அந்த அடையாளத்தை ஒரு நாள் நம்ம மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் எப்பொழுதும் வாசிக்கிற அருமையான ஒரு பகுதி சகரியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பக்கம் 1103வது பக்கம். சகரியா 14:17. வம்சங்களில் ஆமென் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. நல்ல கவனிங்க. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமாகிய தேவ ஆலயத்துக்கு, தேவ சமூகத்துக்கு, தேவனுடைய கூடாரத்துக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பது இல்லை. மழை ஆசீர்வாதத்துக்கு, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின பலவிதமான நன்மைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த காரியம் அவர்கள் மேல் வருஷிக்கவே கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ ஏன் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை? ஏன் வரக்கூடிய உலகத்தில் வரக்கூடிய வியாதியெல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது? ஏன் உலகத்தில் வரக்கூடிய போராட்டம் மற்றவங்களையும் நம்ம போல தேவ பிள்ளைகளும் அது காரியம் தாக்குது என்றால், வேதம் சொல்லுகிறது இதுதான். தேவ ஆலயத்தின் மேலே ஒரு பெரிய நாட்டம் இல்லை என்றால் இந்த பாதிப்பு நமக்கு வரும். தேவ ஆலயத்தை நாம் தேடவில்லை என்றால், தேவ ஆலயத்துக்குள் நாம் கடந்து வரவில்லை என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு மழையாகிய ஆசீர்வாதம், நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் பொழிவதே இல்லை. அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகளே, தேவாலயத்தில் தேவன் இவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை உணர்ந்து அறிந்து அந்த வார்த்தைகளை தியானித்த நாம் அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தேவ ஆலயத்தின் மேலே இன்றிலிருந்து நாம் மிகவும் வாஞ்சியின் தவணமாக இருந்து இந்த காரியத்திலே நாம் உத்தமமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்ட வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வருவோம். ஒருவேளை இது வரைக்கும் தேவனை ஆராதிப்பதோ அல்லது தேவனை தெரிந்து கொள்வதோ, தேவ ஆலயத்துக்கு செல்வதோ, சபை கூடத்துக்கு செல்வதற்கோ தடையாக ஒருவேளை நமக்கு ஒரு பயமோ ஒரு திகிலோ இந்த கொள்ளை நோயை குறித்து இருந்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, இனிமேல் எந்த பயத்துக்கோ நடுக்கத்துக்கோ நான் இடம் கொடுக்க மாட்டேன். எந்த காரியத்தை காட்டிலும் என் தெய்வமாகிய உம்மை ஆராதிக்கிற, உம்மை தொழுது கொள்ளுகிற தேவாலயத்து ஆராதனையில் பங்கெடுப்பதில் ஒரு நாளும் ஏசப்பா நான் எதையும் முன்பாக வைக்க மாட்டேனப்பா, உம்மை தேடுவது தான் எனக்கு பிரதானம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களே ஆனால், தேவ ஆலயத்தை குறித்து ஒரு தீர்மானம் எடுப்பீர்களே ஆனால், என் தேவனுடைய வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் ஆனால், சதா காலமும் உம்முடைய ஆலயத்திலே தங்குவதே நாடுவேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்கள் ஆனால், அந்த ஆலயத்தை குறித்த ஒரு ஏக்கமும் ஒரு மனதுருக்கமும் உங்களுக்குள்ளே உண்டாகுமே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே வந்து நிறைவேறும். தேவன் தம்முடைய சிறகுகளால் உங்களை நிச்சயமாக மூடுவார்.
எல்லா ஆபத்துக்கும் நாசம் மோசங்களுக்கும் சத்துருடைய கண்ணிக்கும் அவனால் உண்டாகிற பயங்கரத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தேவன் உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஆபத்துக்கும் துன்பத்துக்கும் விலக்கி பாதுகாப்பார். நாவின் சண்டைக்கு அகங்காரமான மனுஷருக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார். தீங்கு நாளுக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார். உங்களை உயர்த்துவார். பரிபூர்ண ஆனந்தத்தினால பரிபூர்ண தேவன் நதியினால உங்களை திருப்தியாக்கி அனுப்புவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தொண்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம். எல்லா பயத்தை தூக்கி தூரமாக போடுங்க. பயம் பூரண அன்பு அல்ல. பயப்படுகிற தேவ அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவாலயத்துக்கு செல்ல வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு செல்லலாம், தவறே கிடையாது. வேதம் சொல்லுகிறது பார்க்க 9ஆம் மணி நேரத்திலே யோவானும் பேதுரும் ஜெபிக்கும்படியாக சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனைக்கு நாளுக்குரியது மட்டுமல்ல, எல்லா நாளும் சில நேரங்களில் தேவாலயத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் செல்லலாம். ஜெபிக்க செல்லலாம். தேவ சமூகத்தில் ஆராய்ச்சி செய்ய செல்லலாம். வேதத்தை தியானிக்க செல்லலாம். தேவ சமூகத்தை நாட செல்லலாம். உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க செல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தை நாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பாதுகாப்பு வலையை நமக்கு சூழ்ந்து கொள்ளுகிறது. தேவன் தம்முடைய சிறகுகளால் நம்மை மூடிக்கொள்ளுகிறார். தேவன் தம்முடைய கரத்தினால நம்மை மூடிக்கொள்ளுகிறார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. என்னை என் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் கண்மணி போல இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா! இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட தேவ பிள்ளைகளே, தேவ ஆலயத்தை குறித்த ஒரு கரிசனை நமக்கு உண்டாக வேண்டும். ஒரு வாஞ்சை நமக்குள்ள உண்டாக வேண்டும். அதனால தாவீது தேவ ஆலயத்தை தங்கி இருப்பதையே தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஓ யோசுவா என்னும் வாலிபன் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே அவன் தங்கியிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆம் ராஜா, இதை கேட்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் உள்ளத்திலும் தேவாலயத்தை நாட வேண்டும், தேவ சமூகத்தை நாட வேண்டும், தேவ ஆராதனை கூடத்தை நாட வேண்டும் என்று ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ள எழும்ப, அது ஒரு தாகமாக இருக்க, வாஞ்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. இந்த வார்த்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படியே கிருபை செய்கிறபடியால் நமக்கு நன்றி. தங்களை ஒப்பு கொடுத்துருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் எசப்பா தங்கள் அர்ப்பணிப்பை காத்துக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இனி ஒரு நாள் தேவ ஆராதனைக்கு அவர்கள் கடந்து செல்லாமல் இருக்கவே கூடாதப்பா. நீங்கள் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி. இந்த நாள் ஆராதனையில் பங்கெடுத்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையினுடைய எல்லா மகிமையை காணட்டும் ஏசப்பா. இந்த வார்த்தையினால் இருக்கக்கூடிய அந்த மகிமையை கேட்டு பெற்றுக்கொண்டு ஏசப்பா அநேக சாட்சிகள் எழும்ப, உங்கள் நாமத்துக்காக எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இந்த வேளையில் அருமையான மகன் ஜேக்கப் சாமுவேல் மற்றும் மைட்டி டார்த்தி அவர்கள் நமக்கு முன்பாக வந்து ஒரு விசேஷித்த சிறப்பு பாடலை பாடுவார்கள். நாம் கேட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது ஆலயத்திற்கு செல்வதை குறித்த ஒரு பாடலை நாம் பாடும். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுவீர்களாக. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே
கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்திடுமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்திடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்வதற்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஆராதனைக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. இயேசு வந்திருக்காரு, உன்னை பார்க்க துடிக்கிறாரு. பாஸ்டர் வந்திருக்காரு, இப்ப பேச துடிக்கிறாரு. ஆலயம், தேவ ஆலயம், ஆலயம், தேவ ஆலயம். ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. திங்கக்கிழமை குடும்ப ஜெபம், செவ்வாய்க்கிழமை கூட்டு ஜெபம், புதன்கிழமை வேத பாடம், வியாழக்கிழமை வீட்டு ஜெபம். திங்கக்கிழமை குடும்ப ஜெபம், செவ்வாய்க்கிழமை கூட்டு ஜெபம், புதன்கிழமை வேத பாடம், வியாழக்கிழமை வீட்டு ஜெபம். வெள்ளிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை காத்திருப்பு, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஆலயம், தேவ ஆலயம், ஆலயம், தேவ ஆலயம். ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா.